இன்னைக்கான மினி விளாக் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எதனால் அப்படின்னா, ஒரு ரெசிபி வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் கற்றுக்கவே முடியல. வெளியில் ஏதாவது ஹோட்டலில் அந்த மாதிரி நான் ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்டேன் அப்படின்னா, அந்த ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை வந்து நான் வீட்டில் ட்ரை பண்ணி அதே டேஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆனால் இது ஒன்று மட்டும் என்னால் வந்து ட்ரை பண்ணவே முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எனக்கு சொதப்பலாகவே வந்துடுது. அது அவ்வளோ பெரிய கஷ்டமான ஃபுட்டு கூட கிடையாது, ரொம்ப ஈஸின்னு தான் அது சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து மட்டன் தலைக்கறி தான் செஞ்சிட்ருக்கேன். குக்கர்லேயே தாளித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக என்னன்னு தெரியல, பசங்களுக்குலாம் வந்து மட்டன் தலைக்கறி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்ல மறந்துட்டு பாருங்க, இது டின்னர் மினி விளாக். தலைக்கறியை குக்கர்லேயே தாளித்து விட்டோம் அப்படின்னா ஈஸி ஆயிரும்னு சொல்லிட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரம்ப இலை எல்லாமே சேர்த்துருக்கேன். கூடவே வந்து ஒரு 3 ஸ்பூன் வரளவுக்கு தயிருமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வரளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. எப்பவும் செய்யற மாதிரி தான், கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் மாறும். இப்போ தலைக்கறி குழம்பு செய்யறப்போ தேங்காய் பால் கூட சேர்க்கல, ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு, மட்டன் தலைக்கறி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கறி மசாலா எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் வரளவுக்கு கறி மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் குக்கரை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே வந்து மூடி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2லேருந்து 3 கிளாஸ் வரளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி வரளவுக்கு மல்லி இலையும் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிருங்க. நான் வந்து 4 விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு குக்கர் ஒரு மாதிரி இருக்கும், நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. டின்னருக்கு வந்து இடியப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இட்லி பாத்திரத்துல வந்து தண்ணி வச்சுட்டேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் 2.5 கிளாஸ் வர அளவுக்கு இடியப்பம் மாவு எடுத்திருக்கேன். எப்பவுமே வந்து டின்னருக்கா இருந்தாலும் சரி, பெருநாளைக்கா இருந்தாலும் சரி, இடியப்பம் வந்து வெளியில தான் வாங்குற மாதிரி இருக்கும். ரொம்ப நாளா வந்து ட்ரை பண்ணிட்டு வந்து அந்த ஒரு ரெசிபி வராத ரெசிபின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இடியப்பம் தான். எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட ரிலேட்டிவ்னு எல்லாருமே சொன்ன மாதிரி தான் நானுமே ட்ரை பண்ணேன். எல்லாமே கரெக்டா தான் வந்துச்சு. என்னடா எனக்கு வந்த சோதனை, பார்க்க நல்லா தானே இருக்குது, ஏன் மாவு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். மாவு எங்கெங்கேயோ அடிக்குது, அந்த தட்டில் கரெக்டாக வந்து விழுக மாட்டேங்குது. இடியப்பம் ஒட்டாமல் வரணும்னு சொல்லிட்டு இடியப்ப தட்டில் ஆயிலெலாம் தடவி எல்லாமே வச்சுட்டேன். எல்லாமே எனக்கு டபுள் வேலை ஆயிடுச்சு பாத்திரம் கழுவுறப்போ. இடியப்பம் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, நான் சின்ன பிள்ளையிலேருந்து ட்ரை பண்ணுறேன். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த காலத்துலேருந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது. எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, என்னென்னமோ வாயில் நுழையாத டிஷ்ஷெல்லாம் நீ ட்ரை பண்ணுற, சூப்பராக வருது, ஏன் இந்த இடியப்பம் மட்டும் உனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. இந்த இடியப்பம் மாவை பார்த்ததுக்கப்புறம் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். என்னடா பண்ணுறது, இவ்வளோ மாவு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரம் கட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. இடியப்பம் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அதையும் வாங்கிட்டு, கூடவே வந்து தலைக்கறி குழம்பு சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த சொதப்பலான இடியப்பம் மாவில் சூப்பரான ஸ்நாக்ஸ் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்த மினி விளாக்ல பார்க்கலாம். தலைக்கறி இடியப்பம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இடியப்பம் உங்களுக்கும் சுட வரல அப்படின்னா வெளியில் வாங்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.